நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தின் மன்னனவர், இயேசு இரக்கத்தின் இறைவனவர், மனதுருக்கத்தின் மன்னனவர், ஏழையின் இதயமவர், உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார், நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே உன் இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. கண்ணீரை கண்டவர் அதை கலங்காமல் காப்பார். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். நீ கலங்காதே திகையாதே, நீ கலங்காதே திகையாதே, இயேசு நானே உன் பரிகாரி, ஏழைகளின் உபகாரி, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் உயர்வதாக. கடந்த நாளிலே நாம் தியானித்த வசனங்களின் தொடர்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன ஏது? இசைவு ஏது? நான் சொன்னேன், ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொருத்தப்படாத சில அனுபவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறான். நீதிக்கும் அநீதிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும், ஆமென், கிறிஸ்துவின் சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை தான் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ பேலியாள் என்ற வார்த்தையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பேலியாள் என்பதனுடைய ஒரிஜினல் அர்த்தம், ஒரிஜினல் பொருள் என்ன சொன்னேன் சொல்லுங்க, இல்லைன்னா போன வாரம் பிரசங்கத்தை பண்ணிடுறேன். பேலியாள்னா யாருன்னு சொன்னேன். எவ்வளோ அழகா கேட்டீங்க. கேட்கத்தான் செய்தான, இன்னும் போகலையே. சொல்லுங்க, யார் பேலியாள்? பேலியாள் என்ற வார்த்தைக்கு என்ன சொன்னேன்? பிரமாணம் இல்லாதவர்கள். உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னே தெரியல எனக்கு. ஆமென். நான் சொன்னேன், பிரமாணம் உள்ளவர்களுக்கும் பிரமாணம் இல்லாதவர்களுக்கும் இசைவு ஏது? ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதனுடைய அடையாளமே என்னதுன்னு சொன்னேன். பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறது தான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு என்னுடைய பிரமாணத்தின்படி நீங்க, என்னுடைய கற்பனைகளின்படி நீங்க நடந்தீங்கன்னா
இந்த பூமியில சகல ஜனங்களிலேயுமே நான் உங்களை என்ன செய்வேன், என்னுடைய சொந்த சம்பத்தாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் பேசின காரியங்கள் எத்தனை பேரால் உங்களால் புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது எனக்கு தெரியல. அதனாலதான் ஒருவேளை நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்களோன்னு தெரியல. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக நிலையிலிருந்து தேவ பிள்ளைகளாக வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்வை ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் கிருபையாய் தந்தருளுவாராக. ஆமென். சரி, ஒரு மனுஷன் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லாவிட்டால் ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருப்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிரமாணம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான வித்தியாசங்களை தான் நாம் தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். அதுல முதல் காரியமாய் நாம் பார்த்தது, யார் பேலியாள்? அவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். யார் பேலியாள்? ஆமா, அன்னாள் ஏலி என்கிற ஆசாரியனை பார்த்து சொல்லுகிறாள், என் ஆண்டவனை என்னை பேலியாளினுடைய மகனாக, அதாவது பிரமாணம் இல்லாதவனுடைய மகனாக நினைத்து விட வேண்டாம். நான் அப்படிப்பட்டு வெறி கொண்டிருக்கவில்லை. நான் மிகுந்த மன கிளேசம் உள்ளவளாய் நான் இங்க வந்திருக்கிறேன். என்னுடைய மன பாரத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினேன். ஆமென். நான் நிச்சயமாய் நீர் நினைப்பது போல வெறி கொண்டவள் அல்ல. அதாவது பிரமாணமற்றவர்களைப் போல நான் இல்லை. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ நான் கடந்த வாரங்களில் நான் கடைசியை அறிவுறுத்தின காரியம் என்னன்னா, பேலியாளின் மக்கள் பிரமாணமற்ற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த உலகத்திலே வெறி கொண்டிருக்கிறவர்களாய், குடித்து வெறித்திருக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆமென். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்தின் காரியத்துல வெறி கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவின் அன்புல வெறி கொண்டவர்களா அவங்க இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய நேசம் எப்படி இருக்கிறதாம், திராட்சை ரசத்தினுடைய நேசத்திலும் இன்பமானது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் மீண்டும் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல சில அதாவது சுகங்களை, சில நன்மைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அங்கங்க மனுஷனுக்காக வச்சிருக்கிறார். இது எல்லாத்தையுமே கட்டாயமா நான் இந்த உலகத்துல அனுபவிக்கலைன்னா வேற எங்க போய் அனுபவிக்க போறேன், அதனால இது எல்லாமே நான் அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சிலர் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அது இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய எல்லா சந்தோஷங்களும் அனுபவிக்கிறதற்காக வைக்கப்பட்டது அல்ல, மாறாக இதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக நமக்கு முன்பாக தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, ஆமென், அதற்காக புரிந்து கொண்டிருந்தால் சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அற்புதமாய் சொல்கிறான் 1 கொரிந்தியர் 10:23 எல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதிகாரம் இருக்கு, எனக்கு தடையெல்லாம் பண்ணப்படல, அதை நான் என்னால செய்ய முடியும், அதுக்கு பர்மிஷனும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது என்னுடைய தகுதி அல்ல. ரேகாபியர் சொன்னார்கள், அவங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் கிடையாது, அந்த காலத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய வரலாறு சரியா இல்லாததுனால ஏன் குடும்பம் அதை பயன்படுத்த வேண்டாம், ஏன் பிள்ளைகள் அதை உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு அவனா ஒரு நீதிக்கேற்ற தீர்மானத்தை எடுத்தான். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிற்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் அந்த யோனதாபின் குடும்பத்துக்கு தந்தார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனாலதான் அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7:31 சொல்ல, உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் கூட அதை தகாத விதமாக என்ன செய்யணும், அனுபவியாதவர்கள் போல நீங்க என்ன செய்து இருந்துகிடணும். ஏன்னா இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்கிறது, கடந்து போகிறது. அப்போ உலகத்துல ஒண்ணு அனுபவிக்கும் போது நீங்க ஒண்ணுமே அனுபவிக்கலன்னு நினைச்சு இது கடந்து போயிருங்க. ஏன்னா நீங்க இப்ப அனுபவிக்கிற வேஷம் கடந்து போயிரும். நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆகவே இவைகளை கடந்த தேவ அன்பு உங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கொஞ்சம் கடினமாய் தெரிகிறதோ? அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், திராட்சரசத்திலும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? உயர்ந்தது. எத்தனை பேர் அப்படி ஆமென் சொல்வீர்கள்? இப்பொழுது ஒரு திராட்சரசம் என்னென்ன செய்யும், ஆண்டவருடைய அன்பு உங்களை என்னென்ன எப்படி நடத்தும், ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போறோம். முதலாவது, ஒரு திராட்சரசத்தினுடைய வேலை என்ன? 104ஆம் சங்கீதத்தின் 15வது வசனம் சொல்கிறது, அது இருதயத்தை மகிழ்ச்சியாக்க கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன செய்யக்கூடியது? இருதயத்தை மகிழ்ச்சியாக்க கூடியது. ஆமென். நமக்கு தெரியும், மனுஷனுடைய அவயவங்கள்லேயே ரொம்ப சின்ன ஒரு அவயவம் எது? இந்த இருதயம். 2 அங்குலம்னு சொல்றாங்க, நான் பார்த்ததில்லை.
ஆனா சொல்றவங்க சொல்றாங்க எத்தனை அங்குலம் தான் இருக்கு. ஆமா, இது வந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்து ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிடத்துக்கு, அதாவது 70-80 முறை என்ன செய்துட்டு இருக்கும், துடித்து கொண்டே இருக்கும். உங்க இதயத்தை பத்தி சொல்லல, உங்களுக்கெல்லாம் 100-150 கூட போயிட்டு இருக்கலாம். ஆனா பொதுவா ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு தூரம் இது துடிக்கணும்? 70-80 முறை இது துடிச்சதுன்னா ஒரு நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 10,36,080 முறை இது துடிச்சாதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ராமேன்னு சொல்லுங்களேன். இது நார்மலா துடிக்கிறவங்களுக்கு, நமக்கெல்லாம் எத்தனை லட்சம் துடிக்குதோ கடவுளுக்கும் நமக்கும் தான் தெரியும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் வைத்திருக்கிறார். உறுப்பு ரொம்ப சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இதுக்கு ரொம்ப பெருசு. எல்லாரும் சொல்லுங்க ராமே. உறுப்பு தான் ரொம்ப சின்ன, ஆனா நம்முடைய பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது என்னதுதான்? இந்த இருதயம் தான். அந்த இருதயத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக மனுஷன் இந்த திராட்சை ரசத்தை என்ன செய்தானாம்? உட்கொண்டானாம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அருமையாய் சொல்லுகிறான், என் இருதயம் களி கூறுகிறது, அது திராட்சை ரசத்தினாலே அல்ல, உம்மை நம்பி இருக்கிறபடினால். 28ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்திலே சொல்லுகிறான், உம்மை நம்பி இருக்கிற என்னுடைய இருதயம் என்ன செய்கிறது தெரியுமா? களி கூறுகிறது. எல்லாம் ஆமென். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆமென். அவன் அங்கே சொல்லுகிறார், என் நேசர் மேலே சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரம் தான், கஷ்டம்தான். ஆனா அவள் பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு. அந்த கீழே உள்ள வசனத்துல சொல்லுது, திரளான தண்ணீர்கள் அந்த நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் தண்ணீர்களும் ஒன்றும் அணிக்க மாட்டாது. அப்படிப்பட்ட மகா அன்பு ஆண்டோர் மேல வச்சு, ஆண்டோர் மேல அந்த அன்புல, ஆண்டோருடைய அன்புல தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு மனவாட்டியும் நம்ம அந்த அதிகாரங்கள்ல, அந்த இடங்கள்ல பார்க்க முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில திராட்சரசம் தருகிற மகிழ்ச்சி அல்ல, ஆண்டோருடைய அன்பினால் உள்ள மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்கள் தானியத்திலும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷம், அதை பாருங்க, அதிகமான சந்தோஷத்தை என் ஆண்டவர் எனக்கு தருகிறார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஒரு திராட்சரசம் சற்று இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும், ஆனால் ஆண்டவருடைய அன்பு அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். நீங்கள் நிம்மதியோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு உதவி செய்யும். ரெண்டாவது, ஒரு திராட்சரசத்தினுடைய ரெண்டாவது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 5:23 சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவியின் குமாரனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றார், உன்னுடைய பலகீனத்து நிமித்தம் இனி நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உனக்கு அடிக்கடி நேருகிற உன்னுடைய பலவீனத்திற்காக கொஞ்சம் திராட்சரசத்தை என்ன செய்து கொள். அப்போ பலகீனத்துல சற்று பலனை கொடுக்கிற ஒரு மருந்தாகவும் இந்த திராட்சரசம் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். உன் பலகீனத்து நிமித்தம் இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கப்பா, ஹல்லேலூயா, கொஞ்சம் உனக்கு அது பலனா இருக்கும். 3 ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இடையில ஒரு பூஸ்ட் போட்டு வீட்டில இருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு கிடைக்கல, ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆனா இடையில சில நேரத்தில் கொடுப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு பலன் என்ன செய்யும், கொண்டு கொடுக்கும். அத மாதிரி திராட்சரசம் அது கொஞ்சம் பலன் தான் கொடுக்கும், ஆனா முழு பலனை கொடுக்காது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அது திராட்சரசத்தம் கொடுக்கிற கொஞ்சம் பலன் அல்ல, தேவன் கொடுக்கிற பலன் அது பூரண பலனாய் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். 84:5 சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன் தங்கள் வழிகளை செவ்வையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. முழு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய அன்பு இந்த திராட்சரசத்துல தான் பிரதர் நான் பலப்படணுமா? இல்லை, ஆண்டவருடைய அன்புல இன்னும் இன்னும் அதிகமாய் பலப்படலாம். வேதம் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறவராம், பெருக பண்ணுகிற ஒரு தேவன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை பலப்படுத்துகிறதுல அவருடைய சமூகம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு கூட அந்த பலன் உங்க மேல விழும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மான்களைப் போல குதித்தெழும்பத்தக்க கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரடு முரடுகள் எல்லாம் பலப்படும். நீ குதித்து எழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து, அன்றைக்கு அந்த சப்பானி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினது போல உன் சூழ்நிலைகளுக்கு மேல் நீ பலப்பட்டு ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவருடைய அன்பு நிச்சயமாய் உனக்கு உதவி செய்ய முடியும்.
ஆமென். முதலாவது அது இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியது. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பூரண மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துகிறவர். இரண்டாவது, அதுல கொஞ்சம் உன்னை பலப்படுத்துகிற கிருபை இருக்கு. ஆண்டவருடைய அன்பு உன்னை கொஞ்சம் அல்ல, பூரணமான பலனை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, சகரியா 9:17 சொல்லுது, புது திராட்சரசம் கன்னியை என்ன செய்யுமா? வளர்க்கும். கன்னிகைகளை என்ன செய்யும்? வளர்க்கும். புது திராட்சரசம். ஆமென். கன்னிகைகள் உடனே வாலிப பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இஸ்ரவேல் சபையை கூட ஆண்டவர் ஒரு இடத்துல கூப்பிடுறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு பலகீனமா இருந்த பிள்ளைகள் கூட என்ன செய்திருக்காங்க, அதாவது வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு சில சரித்திர குறிப்புகளும் சொல்லுது, வளர்ந்து வருகிற பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வர்றதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு? கொஞ்சம் திராட்சரசம் வளர்ந்து வர்றதுக்காக. விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வர்றதுக்காக நம்ம என்ன கொடுத்துட்டு இருக்கிறோம்? பூஸ்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். டெண்டுல்கர் என்னைக்கு பூஸ்ட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னாரோ அன்னையிலிருந்தே நமக்கு எனர்ஜி எல்லாம் இதில் தான் வருது. ஆமாம், அது பிள்ளைகள் வளர்ந்து வர்ற பிள்ளைகளாக குடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரிக்க போகிற தாத்தா வரைக்கும் அதான் குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அதை பிரித்து கொடுத்துட்டான். சாகிறதுக்கு முன்னாடி இது, சாகிறதுக்கு பின்னாடி இது, கல்யாணம் ஆன போது இது, கல்யாணத்துக்கு முன்னாடி இது, பெத்த பிறகுக்கு முன்னாடி அப்படின்னு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக கலராக போட்டு இன்னைக்கு சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, கொஞ்சம் அது வேலை செய்தோ என்னமோ எனக்கு தெரியல, கொஞ்சம் வேலை செய்து இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளை தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு பிள்ளைகள் பிறக்கிற பிள்ளைகள் அந்த காலத்தில் பிறந்த பிள்ளைகளை விட இப்போ பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் பாருங்க, அவங்க பேரண்ட்ஸோட அரை அடியாவது ஹைட்டாக தான் இருக்கிறாங்க. கரெக்டு தானா? ஹலோ, நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்னடா இது, ஒரு காலத்தில் அம்மா அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தனா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அல்லட்டா அந்த லெவலில் இருக்கும். இப்போ பிறக்கிற பிள்ளைகளை நார்மலாக பாருங்க, இவங்க 2 பேரும் கம்மியாக இருந்தாலும் அதை விட ஒரு அடி அவன் அதிகமாக இருக்கிறான். இந்த சீக்கிரட்டானும் புரியலை எனக்கு. பிரைஸ் காட். சரி, ஏதோ ஒரு வேலை நடக்குது. ஆனா நான் சொல்வேன், ஆண்டவருடைய அன்புல நீங்க வளர்றது எப்படி இருக்கும் தெரியுமா? இது எல்லாவற்றை விட கடந்திருக்கும். பேதுருல 1 பேதுரு 2:3 சொல்கிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, ஆமென், நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் எப்படி இருக்கணுமா? வாஞ்சியாயிருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா ஆமென், கிறிஸ்துவினுடைய தலையளவுக்கு, எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய தலையளவுக்கு உயருகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய அன்பு உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திராட்சரசத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்குமானா, ஒரு பூஸ்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை மனுஷனுக்கு கொடுக்குமானா, அதை விட ஒரு அற்புதமான வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வளர்ச்சியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மோசே பெரியவனாகி வளர்ந்த பொழுது என்ன செய்தான்? பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுகிறத இதை விட்டுட்டு ஜனத்தோடு கஷ்டப்படுவதை தெரிந்து கொண்டான். இதுதான் வளர்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். நம்ம வளர்ச்சின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கஷ்டப்படுவதை விட்டு விட்டு சொல்லுங்க பார்ப்போம். பார்வோனின் குமாரத்திக்கு வாழ்க்கை கொடுப்பது இல்லையா? பார்வோனின் குமாரத்தியை போய் திரும்பி பிடிக்கிறது நம்ம நினைச்சு. அவன் சொல்றான், பார்வோனின் குமாரத்திங்கிறதுக்கு மகன் ஆகிறதுங்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய ஸ்லாக்கியம். அதை தள்ளிட்டு கஷ்டப்படுறத தெரியுற, அதுக்கு பேர் வளர்ச்சியாம். ஆண்டவர் பார்க்கிற வளர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். நாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் விசுவாசத்திலே பெரியவர்கள் ஆகும் பொழுது, அது வேத வசனங்களினால் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளும் பொழுது, அதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் கொண்டு வந்து நிப்பாட்டி, யாருக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிப்பாட்டும் போது ஒவ்வொருவனையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ இவனுடைய என்ன செய்யாத வளர்ச்சியை பார்க்காதப்பா, இவன் சரீர வளர்ச்சியெல்லாம் பார்க்காத, மனுஷன் முகத்தை பார்க்குற நான் என்ன செய்கிறேன். ஆமா, இன்னைக்கு அந்த வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பால் உண்க அனுபவத்திலிருந்து வளருகிற ஒரு அனுபவம் தேவை. அது திராட்சரசம் உங்களுக்கு தர முடியாது. இயேசுவின் அன்புக்குள் நீங்கள் வந்து அவருடைய ஆமென் களங்கமில்லாத இந்த பாலை நீங்கள் குடிக்க 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 ஆண்டவர் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்கள் அறியாத வளர்ச்சிக்கு ஏதுவாக உங்களை அவர் நடத்துவார். ஆமென். 4வது காரியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 78:65 சொல்லுது பாருங்க. ஆண்டவரை பத்தி அங்க அந்த அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னவா? 78:65 78. ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் ஒரு நாள்ல விழிப்பாராம்.
ஆமென். என்ன அர்த்தம்? என்னதான் ஒரு இப்ப பாருங்க, யுத்தத்தில் நிக்கிறோம், அந்த காரணம் நிக்கிறோம், அவன் என்னென்ன பண்றான்னு தெரியல, ஆனா கொஞ்சம் பயம் இருந்தா கூட அவன் கொஞ்சம் போட்டுட்டு போயிட்டான்னு வைங்களேன், ஒரு புதிய தைரியம் அவனுக்கு வந்துடும். எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலியை எழுப்பி விடுகிறது. அதுதான் அந்த திராட்சை ரசத்தினுடைய வேலை. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அடிக்கடி சண்டைக்கு போவோம். அந்த அவனுக்கு ஆல்ரெடி அவன் நல்ல தைரியமானவன், ஆனாலும் சும்மா போய் பேச மாட்டான். போயிட்டு ஒரு அரை கிளாஸாவது குடிச்சிட்டு வந்தான்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தைரியம் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தமிழில் பேசவன் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஒரு பலன் வருது பாருங்க, அப்படி பராக்கிரமசாலியை எழுப்பி விடுகிற ஒரு பலன். ஆமென். திராட்சை ரசத்துக்கு அப்படி ஒரு பலன் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்புக்கு இன்னும் அதிகமான பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொன்னான், ஆமென், உம்மாலே ஒரு சேனைக்குள் என்ன செய்வேன்? பாய்ந்து போவேன். உம்மாலே ஒரு மதிலை, 2 சாமுவேல் 22:30 உம்மாலே ஒரு மதிலை கூட என்னால் என்ன செய்ய முடியும். அப்ப எவ்வளவு பலப்படுத்தி இருக்கிறாரு பாருங்க, பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையில சவுல் முதல் கடைசி வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் திராட்சை ரசம் குடிக்கிறவங்க தான். ஆனா அவங்களால இந்த சேனைக்குள்ள பாஞ்சு போக முடியல. சவுல் பல யுத்தங்களை நடத்தினான், சவுலால் அந்த சேனைக்குள்ள போக முடியல. வேதம் சொல்லுது எல்லாரும் ஒளிந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்புல நிறைக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே பெரும் மதில்களை நான் தாண்டுவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பராக்கிரமசாலிய எழுப்பி விடுகிற திராட்சரசமானால் இன்னைக்கு உனக்கு எதிரான சத்ருவின் தடைகளை பார்த்து கலங்கி நிற்கிறவர்கள் அல்ல, அந்த சேனைக்குள் பாய்ந்து போகிற பலனை பரலோகத்தின் தேவன் உனக்கு கொண்டு வருவார். பரலோகத்தின் ஆண்டவருடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். திராட்சரசம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். முதலாவது சொன்னேன், ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். திராட்சரசம் பலவீனங்களை போக்கும், ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பார். திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும், ஆண்டவர் உங்களை வளர்த்தெடுப்பார். திராட்சரசம் பராக்கிரமசாலியை எழுப்பிவிடும், ஆண்டவர் அந்த பலனை கொடுத்து உங்களை எழுப்பி விடுவார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். கிதியோன் பயந்து ஒளிஞ்சு கிடந்தானே, அவன்கிட்ட பார்த்து சொன்னான், நீ போப்பா, ஆமென், நீ பயப்படாம போ. ஆமென். ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி முறியடிப்பாய், காரணம் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். உன்னை எழுப்பி விடுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்குள்ள வைக்க விரும்புகிறார். கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். திராட்சரசம் என்ன செய்யும் தெரியுமா? அது ஒரு வாசனை திரவியம். ஆமென். எசையா 14:7 நீங்கள் படித்து பார்த்தா அது ஒரு வாசனை திரவியமாகவும் பயன்படுத்தினாங்க. உன்னத பாட்டு 3:6 பாருங்கள், ஆண்டவருடைய வாசனையை குறித்து நீங்க உன்னத பாட்டு 3:6 படிக்க முடியும். நேசர் பாருங்கள், வெள்ளை போலத்தினாலும் அதாவது வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணினாலும் வர்த்தகருடைய சகல, ஏமேன், அப்படிப்பட்ட ஒரு வாசனை யார்கிட்ட இருந்துச்சு? மணவாளனுக்குள்ள இருந்துச்சு. ஏமேன். 2 கொரிந்தியர் 2:14 நேரத்து நிமித்தம் நான் கொஞ்சம் வேகப்படுத்துறேன். 2 கொரிந்தியர் 2:14 ஆமென். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களுக்குள் இருந்து அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம திராட்சரசத்துல சார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, திராட்சை செடியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் நாம் சார்ந்திருக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. அதனாலதான் நான் கடந்த நாளில் சொன்னேன், திராட்சரசம் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒன்று, ஏமே, நாம் அந்த திராட்சரங்களின் மேல் போய் இருந்து நம்மை பலப்படுத்திக் கொள்கிறவர்கள், மகிழ்ச்சிப்படுத்துகிறவர் அல்ல, திராட்சை செடியாக இயேசுக்குள்ளிருந்து சகல நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்கள். எல்லாரும் எஃப் மைனர்மா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். பாடுங்க. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுங்க. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே ஐயா.
சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தம் உம் கரத்தில் நாங்கள், நித்தம் உம் கரத்தில். கையை தட்டி திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காக உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. அல்லேலூயா. பிரமாணமில்லாத மக்கள் அவர்கள் திராட்சரசத்தில் வெறித்திருக்கும் பொழுது, பிரமாணம் உள்ள நீங்களும் நானும் திராட்சை கொடியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் வெறித்திருக்கத்தக்கதான கிருபைகளை இன்னும் 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 ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இரண்டாவது பேலியாளின் அடையாளம் என்ன? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளுடைய மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. ஆமென். கர்த்தரை அறியாத பேலியாளின் மக்கள். அப்ப பேலியாளுடைய மக்களுடைய இரண்டாவது கேரக்டர் என்னன்னா, அவர்கள் யாரை அறியவில்லை? சத்தமா சொல்லுங்க. இப்ப தேவனை அறியாதவர்கள் என்று நீங்கள் யாரை எப்பொழுது பார்ப்பீங்க? தேவனை அறியாதவர்கள் என்று நீங்கள் அநேகரை யோசித்திருப்பீங்கல்ல. அப்படி யாரை யோசிச்சிருப்பீங்க? நெத்தியில் ஒரு பட்டையை போட்டுட்டு, ஒரு மஞ்சள் சாரியை போட்டுட்டு, சொல்லுங்க வேற ஏதாவது, மலைக்கு போற ஒரு மாலையை கழுத்துல போட்டுட்டு போனா அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமென். தேவனை அறியாதவர்கள் பா இவங்க எல்லாரும். நான் கேட்கிறேன், பைபிளை நல்ல நெஞ்சோட இறுக்கி வச்சுட்டு ஒயிட்டை போட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு வர்றவங்களை யாரையாகலும் பேலியாளின் மக்களாக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ, யோசிக்கல. சரி, இந்த ஏலியின் பிள்ளைகள் யார்? புறஜாதிகளா? ஏலியும் ஆசாரியன், ஏலியின் பிள்ளைகளும் ஆமா பாஸ்டர் தான், எல்லாருமே பாஸ்டர் தான். அப்ப பாஸ்டர்லயும் யார் இருக்கிறா? ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாஸ்டர்லயும் யார் இருக்க முடியும்? ஏலியின் பிள்ளைகள். இவங்க யாரும் என்ன சொல்றது, பழனி மலைக்கு நடந்து போனவங்களும் கிடையாது. இவர்கள் யாரும் கேரளாவில் மலைக்கு சாமிக்கு மாலை போட்டுட்டு போனவங்கலாம் இல்லை. இவங்க எல்லாரும் யார் தான்? ஆமா, ஊழியக்காரங்க. அப்போ ஊழியக்காரர்களையும் யார் இருந்திருக்கிறார்கள்? சரி, எதனால இவர்கள் பேலியாட்கள்? எதனால கர்த்தரை அறியல? எதனால அவங்க கர்த்தரை அறியல? ரொம்ப சிம்பிளா சொல்றோம், ரொம்ப சிம்பிளா யோசிங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும்னா அவங்க ஆராதனை நடத்தின விதம் அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அவங்க ஆராதனை நடத்தின விதம் என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. மிருகத்தை பலி செலுத்ததுக்கு ஜனங்கள் கொண்டு வர்றாங்க. அப்படி பலி செலுத்ததுக்கு ஜனங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த கொழுப்புகளை என்ன செய்துட்டாங்க? கர்த்தருக்கு அந்த பலி காணிக்கையா போறதுக்கு முன்னாடியே அந்த கொழுப்புகளை எடுத்து, அந்த வெளியேறப்பட்டதை எடுத்து அவங்க என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. அதனால காணிக்கை கொண்டு வந்த ஜனங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோமே, ஆனா இப்படி இவங்களுக்கு அதுக்கு உரிமையெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டு இதை செய்திருந்தா ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல கொடுக்காம ஒரு ஆராதனை நடந்ததுனால அவர்கள் யாரா மாறிட்டாங்க? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு காலத்துல என்ன நினைச்சான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஆராதனையில 3வது பாட்டுல 3வது பல்லவியில இறங்கி வர்றதான் ஆராதனைன்னு நினைச்ச காலங்கள் போச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் நினைச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த கொட்டடிச்சுட்டு தொடங்குவாங்க பாருங்க, 3வது பல்லவி வரும்போது அவங்களுக்கு ஆராதிச்ச மாதிரியே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல.
ஆனா அந்த கடந்து ஆராதனை என்பது ஏதோ ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்தில் நடந்து முடிகிற ஒரு செயல் அல்ல. வாழ்வின் ஒவ்வொரு இடத்திலுமே இருந்து நம்மில் இருந்து ஒரு ஆராதனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆராதனை எப்படின்னா, ஜாதிகள் பார்க்கிற பொழுது, ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம், நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் ஆராதனை. புறஜாதிகள் பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். ஆமென். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப ஏலியின் மக்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை அவங்க எடுத்துக்கிட்டதுனால பேலியாளின் மக்களா போயிட்டாங்க. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பார்ப்போம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் எடுத்ததே கிடையாது பிரதர். ஏமே, நான் ஒரு காலமும் அவருடைய நேரமாகலாம், ஆராதனைக்கிறது காரியமாகலாம், பாடும்போது ஆகலாம், ஜோம் பண்ணும்போது அவருக்கு கொடுக்கிற மகிமையை நான் ஒரு காலமும் நான் விட்டதில்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா என்ன? அப்படியானால் நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? ஆமென். ஆராதனையில் பேன் பார்க்குறவங்க, ஆராதனையில் ஆமென் என்னென்ன சாரி உடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி மனசில் வச்சிருக்கிறவங்க, ஆமென் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுதே ஆமென் செல்ஃபோனில் வாட்ஸ்அப் பார்க்குறவங்க, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுதே ஆமென் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, யோசித்து பாங்க. நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏலியின் மக்கள் மட்டும் பேலியாள் கூட என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற ஒன்றும் அவங்க செய்யலைங்க. தேவனுக்கு கொடுக்க. அப்ப இதை பார்க்கிற ஜனங்கள் என்ன செய்து அங்க வருத்தப்பட்டாங்க. நீங்க ஆராதிக்கிற, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை பார்க்கிற பொழுது இந்த உலகம் அந்த மகிமையை கர்த்தருக்கு போகல அப்படின்னு ஒரு இடைஞ்சலாய் கொடுத்தால் அந்த இடத்துல யார் பேலியாளின் மக்களாக இருப்பார்கள்? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு தரப்படலை, தந்திருந்தா அதுல இருந்து நம்மளை காண்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வேறொரு நிலைமையில் உள்ள ஆராதனை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த மகிமைகள் எல்லாம் கொண்டு வராவிட்டால் நிச்சயமாய் ஆண்டவருடைய பார்வையில நான் எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. நானா சொல்ல மாட்டேன், நீங்களால் புரிந்து கொண்டால். இன்னைக்கு பாருங்க, சில சபைகள்ல 2-3 காணிக்கையை அட்ட டைம்ல எடுக்கிறாங்க. கேட்குற ஜனங்கள் நிறைய பேர் அதை வருத்தப்படுறாங்க. பாஸ்டர் 2-3 காணிக்கை எடுக்கிறாங்க பாஸ்டர், ஏன் கர்த்தருக்கு கொடுக்கறதுல இருந்து அதை பிரித்து செய்ய முடியாதா என்ன? தனித்தனியாக ஒரு ஆஃபரிங் பாக்ஸை அனுப்பணுமா என்ன? சிலர் கையில் இருக்கும், சிலர் கையில் இருக்காது. ஆஃபரிங் பாக்ஸ் பக்கத்தில் வரும்போது அவங்களால கொடுக்காம இருக்க முடியல. இதே நிர்பந்தத்தை தான் இன்றைக்கு சபைகள் மிக எளிமையாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கொழுப்ப ரொம்ப ஈஸியா எடுத்தாங்க. அத மாதிரி தான் இன்னைக்கு வேறொரு விதத்திலே கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு சபைகள் காரணமா தேவைகள் இருக்கு. நாங்கள் இங்க இருக்கிறோம், தேவைகள் இல்லாம இல்லையே. எங்கள் தேவைகள் எல்லாம் உங்கள் மேல் நாங்கள் சுமத்த முடியுமா என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை அருவருப்பாய் போய்விடக் கூடாது இல்லையா? ஏன் நாங்க எங்க தேவைகளை குறித்து பேசல? ஒரு தேவை இல்லாமல் அந்த இடத்துல நிக்கிறோம். எத்தனை 1000 தேவைகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டோம், நம்முடைய தேவைகளை நாங்கள் உங்களை சொல்லி பாரப்படுத்துவது நிமித்தம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்கள் உங்களை பாரப்படுத்தாதபடிக்கு. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் உங்களை பாரப்படுத்தாதபடி. ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை தான். நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆனால் அது உங்களுக்கு பாரமாய் விடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வெளியில வந்து சேரணும், சத்திய வெளியில வந்து சேரணும். அதனால எங்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதை உங்கள் மேல் வைக்கவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட கொழுப்புகளை உறிஞ்செடுக்கிற சபைகள் இல்லையா என்ன? யோசித்து பாருங்க பார்ப்போம், எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், பாஸ்டர் ஆல்வின், அருண் ஆல்வின் சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிறார். எனக்கு கடந்த நாளில் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் அவரை அநேகர் அவரை அறிந்திருக்கிறீர்கள். பார்க்கும்போது சும்மா கேளுங்க. அவர் சொல்றாரு, என் நண்பர் ஒருத்தர் வீட்டில், அவருடைய நண்பருடைய வீட்டில் திருப்பூரில், அவரும் எந்த பாஸ்டர் எனக்கு தெரியும், பேர் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இவரும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. சரி நண்பர் கூப்பிட்றாருன்னு சொல்லி 2 பேரும் பெரிய பாஸ்டருங்க திருப்பூரில். ஆமென். அந்த வீட்டில் போன உடனே அந்த வீட்டம்மா அவங்க புருஷனை திட்டுறாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த ஆள் நாயா பேய அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த தசம பாகத்தை எடுத்து கொடுத்து தொலைங்க வேண்டியதானே? எப்படி அந்த தசம பாகத்தை எடுத்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? அவர் சொல்லுகிறார், இருதயமே உடஞ்சிருச்சு பாஸ்டர், இப்படியும் இருக்கணுமா? நம்ம இதுக்கு மேல இந்த ஊழியத்தில் இருக்கணுமா? யோசித்து பாருங்கள். ஏலியின் பிள்ளைகள் செய்ததற்கும் இன்றைய தேவ மனிதர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம்?
காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரை அறியாதவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்பதற்காக ஜனத்தின் மேல் அழுத்தங்களை சுமத்தி அவர்கள் கர்த்தருக்கென்று செய்யப்படுகிற காரியங்களை கூட மனசாட்சியோடு கூட மன திறந்து அவர்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியாதபடிக்கு வெறுப்போடு கூட செயல்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு கட்டளை கொடுத்து நியமங்களை கொடுத்து ஆண்டவருடைய அன்பிலிருந்து தூரப்படுத்துகிற பேலி ஆட்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இப்ப எதுக்காக எழுதுறாரு? இப்படிப்பட்ட ஊழியக்காரனை பார்த்து சகிச்சிட்டு இருக்க சொல்லி சொல்றாரா? பேலி ஆட்களுக்கு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அப்ப என்ன செய்யணும்னு சொல்றாரு? நீங்கள் சகிச்சுட்டே உட்கார்ந்துருங்க. அப்படியா? அவர்கள் நடுவில் இருந்து விலகி, இப்படி 10 பேர் விலகினீங்கன்னா அட்லீஸ்ட் அவன் மனம் திரும்பவாது செய்வான். நீங்க 10 பேரும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னு விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அவர்கள் தொடர்ந்து பேலியாளின் மக்களாயிருந்து தேவனுடைய நாமத்துக்கு கொண்டு வர வேண்டிய கனத்தை அவர்கள் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இதுக்கு நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் கவனிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. அப்படி பிரியலாமா பாஸ்டர்? அப்படி வெளியில வரலாமா? எஸ். தீத்து 3:10 சொல்கிறது, உங்களில் ஒருவன் வேத புரட்டனாய், பைபிள் வசனத்தையே புரட்டி பேசுறவனா இருந்தான்னா ஒரு விஷயம் அவனுக்கு புத்தி சொல்லிட்டு, அவன் யாரா இருந்தாலும் அவன் அதை கேட்கிற மாதிரி இல்லைன்னா அவனை விட்டு நீ என்ன செய்திரு? விலகிரு. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். 1 தீமோத்தேயு 6:5 சொல்றாரு, மனுஷனுடைய மாறுபாடு தர்க்கங்களை பிறப்பிக்கும், அவனை விட்டு நீ என்ன செய்து விடு? சொல்லுங்க பார்ப்போம். விலகி விடு. ஆமென். 2 தீமோத்தேயு 3:5 பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை அவன் அப்படி அதாவது வாழ முயற்சி பண்ணலன்னா நீ அவனை விட்டு என்ன செய்துரு? சொல்லுங்க பார்ப்போம். அவன் கூட அவனை சகிச்சிட்டு இருந்தா சொல்றாரு, விலகி வா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளையை கொண்டு வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறீங்க, சேர்த்த பிறகுதான் கேள்விப்படுறீங்க இந்த ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூல் கிடையாது, பொல்லாத ஸ்கூல் இல்லை அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு ஸ்கூல்ல என் பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை கடைசி வரைக்கும் அதே ஸ்கூல்ல வச்சிருக்கிறீங்களா என்ன? ஏன்? உன் பிள்ளையுடைய எதிர்காலம் உனக்கு முக்கியம் இல்ல? ஒரு ஸ்கூல் நல்லது இல்லைன்னா சேஞ்ச் பண்ற. ஒரு கடையில நான் கூட பாருங்க, ஒரு கடையில முடி வெட்டிட்டு இருந்தேன், என் தலையில கத்திரி வச்சுக்கிட்டே போன்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அடுத்த கடைக்கு போயிட்டேன். ஹலோ, என்னதான் இருந்தாலும் முடி வெட்டாமல அவன் நம்மளை அனுப்பிட போறான். முடி வெட்டும் போது போன்ல இருக்கும் போதே எனக்கு அதை காக்க முடியல, இன்னொரு கடைக்கு நான் தேடி போறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு சின்ன கரவீனத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. யோசித்து பாருங்க பாப்போம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? விலகி போயிட்டோம். ஆமென். ஒரு மளிகை கடையில் ஒன்று பிடிக்கலையே அடுத்த கடைக்கு போயிடுற. ஆனால் ஒரே ஒரு சபை எனக்கு அப்படியே தாய் சபை, அப்படி ஒரு சபை பைபிள் இருக்கா என்ன? தகப்பன் சபைன்னு ஒரு சபை இருக்கா என்ன? எத்தனை பேருக்கு புரியல? ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் சபைக்குள்ள நம்ம இருக்கணும், வசனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதனால சபையை விட்டு ஓடுங்கன்னு சொல்லல, கட்டாயமாய் நீங்கள் ஒரு தேவ மனிதருக்கு அடங்கி இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரை விட்டு போன சவுலோடு கூட நீங்கள் எவ்வளவு காலங்கள் உடன்படிக்கைப்பட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இல்லாத சவுலோடு கூட நீங்கள் எவ்வளவு காலம் ஐக்கியத்தோடு இருந்து ஆண்டவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காய் எந்த மட்டும் ஐயா நீ காத்திருப்பாய்? அவன் நான் என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்ற மனுஷனை தெரிந்து கொள்ள போகிறேன், நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு. யார் அந்த காரியத்தை செய்வார்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்துக்காக நம்ம வாழணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வாழணும், பேலியாளின் மக்களோடு கூட உள்ள உறவுகளை கடந்து வரணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த பேலன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கலாத்தியர்கள் நிருபம் 2 அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 2:11. சீக்கிரமா. கலாத்தியர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமாய் அவனோடு எதிர்த்தேன். யாரோடு எதிர்த்தார்கள்? பவுல் பேதுருவோடு எதிர்க்கிறான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பேதுரு யார்? இந்த இடத்துல பேதுரு யார்? அவன் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன?
பேதுரு இந்த இடத்துல யாரு? சீசனா? இன்னும் கூட இல்ல. பேதுரு இந்த இடத்துல யாரு? ஊழியக்காரன் அல்ல. சொல்ல போனா தலைமை அப்போஸ்தலன். இயேசு 12 சீஷர்கள் எடுத்தாலும் யாரை தான் தலைமையில கொண்டு வந்து வச்சாரு? பேதுரு தான் தலைமை அப்போஸ்தலன். அதாவது பேதுருவுக்கு மேல இன்னொரு பிஷப் கிடையாது, பேதுருவுக்கு மேல இன்னொரு கார்டினல் கிடையாது, பேதுருவுக்கு மேல, அதாவது பிஷப்புக்கெல்லாம் பிஷப், அவ்வளவுதான். அதுக்கு மேல யாருமே அந்த இடத்துல தான் நீங்க பேதுருவை பார்க்கணும். பேதுரு தான் டாப் நம்பர் 1. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிஷப், அப்படிப்பட்ட ஒரு கார்டினல், போப், எப்படி வேணாலும் வச்சுக்காங்க, அதுக்கு மேல ஆளே கிடையாது. அப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாருன்னு வைங்க, அவங்கள எதுக்க முடியுமா உங்களால? ஹலோ, இப்போ அந்த பேதுருக்கு முன்னாடி பவுல் யாரு? சீசனா? இல்ல. நமக்கு தெரியும், பாவிகளில் பிரதான பாவியா வாழ்ந்தவன், கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினவன், கர்த்தர் ஒரு இடத்துல அவனை அழைச்சி நீ என் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டு சொல்ல போனா வளர்ந்து வர்ற ஒரு சாதாரண ஊழியக்காரன். யாரு? பவுல். பேதுரு யாரு? பிஷப்புகளுக்கு பிஷப்பு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. ஹல்லேலூயா. நம்ம எதிர்ப்போமா என்ன? அவன் சொல்றான் பாருங்க, முகமுகமா எதிர்த்தேன், ஃபேஸ் டு ஃபேஸ் நான் அவனை எதிர்த்தேன். ஃபேஸ் டு ஃபேஸ். நான் ஒளிமறைவாலாம் இல்லை, வாழல, நேரடியா என் எதிர்ப்பை பதிவு செய்தேன். ஏன், என்ன நடந்துச்சு? நமக்கு இந்த சம்பவம் எல்லாம் தெரியும் நம்புறேன். இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னா நேரம் கடந்து போயிடும். சிம்பிளா சொல்றேன். அந்தியோக்கியாவுக்கு பேதுரு வருகிறான். அந்தியோக்கியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். புறஜாதி சபை, முதல் சபை கட்டப்பட்ட ஒரு இடம் எதுதான்? அந்தியோக்கியா. எல்லாத்துக்கு மேல அதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் கூட இருக்கு. என்னது? ஆமென். என்னது? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். கடந்த நாள்ல நண்பர் சொன்னார், சீஷர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யார் இல்லை? சீஷர்கள் இல்லை. ஆனா சீஷர்களுக்கு தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. அப்ப கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுக்கு விட நம்ம ஒரு சீஷனா இருக்கிறது தான் முக்கியம். அந்த ஒரு அந்த பேர் வந்த இடமே அந்தியோக்கியா தான். இப்ப பவுல் இங்கே வருகிறான், மன்னித்துக் கொள்ளுங்கள், பேதுரு இங்கு வருகிறான். இங்க இருக்கிற நிறைய புறஜாதிகள்கிட்ட போய் ஆண்டவருடைய அன்பை பத்தி பேசி சுவிசேஷத்தை சொல்றது மட்டுமல்ல, அவங்களோட நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ஐக்கியம். எல்லார் வீட்லையும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு எடுத்து, வாங்கப்பா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல அன்பு வைக்கிறார், ஆண்டவர் உங்களையும் புறந்தள்ளல, ஆண்டவருடைய அன்பு எப்படி எங்களை நேசிச்சோ அது மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, எல்லாரோடையும் ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப். எல்லா வீட்டுக்கும் போய் டீயை குடிச்சு, காப்பியை குடிச்சு, போண்டாவை சாப்பிட்டு, வடையை சாப்பிட்டு வராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா தான் இருந்தான். ஆனா திடீர்னு எருசலேமில் இருந்து ஒரு கொஞ்சம் யூதர்கள் வந்த உடனே மெதுவா நம்ம அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் நிப்பாட்டிட்டான். ஹலோ, எப்படி? எருசலேமில் இருந்து சில யூதர்கள் வர்றாங்க. வந்த உடனே புறஜாதிகள் கிட்ட போய் நல்லா பேசி பழகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க, யோசித்து பாருங்க பார்ப்போம், டக்குன்னு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி. இதுல என்ன நிர்பந்தம் இந்த பேதுருக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த கடின பாதையில பேதுரு, ஆனா ஏதோ ஒரு கடினம் வந்திருக்கு, இல்லைன்னா அவன் விலகி இருக்க மாட்டான். இவ்வளவு தூரம் நல்லா பேசி பழகி எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதான அப்போஸ்தலன் பாருங்கள். இப்பொழுது அந்த எருசலேமில் இருந்து சில யூதர்கள் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாய்மாலம் பண்ணுகிறான். எப்படி பாருங்க, அது மாய்மாலமா இல்லையா? ஹலோ, அப்படிதான் பைபிள் சொல்லுது பாருங்க. இப்ப இவனுடைய இந்த நடவடிக்கை கண்ட, பாருங்கள் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள் பார்ப்போம். இவனுடைய நடவடிக்கை கண்ட மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் இப்ப பேதுருவே அவ்வளவு பெரிய ஆளு, நல்ல வசனத்தை தைரியமா பேசின ஆளு, அவரே பாருங்க ஜாதிகள் இவங்க ஆட்கள் அவங்க ஆட்கள் வந்த உடனே கொஞ்சம் ஒதுங்கிட்டார், மாய்மாலம் பண்றான். அதை பார்த்த உடனே நம்மளும் அப்படி நம்ம நடந்துக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் முன்னாடி இவனை போய் நம்ம ஆள்னு காட்டிக்கிட வேண்டாம், சும்மா ஆண்டவருடைய அன்புல கொண்டு வருவோம், மற்றபடி அவன் இருக்கிற இடத்துல வச்சுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாருமே மாய்மாலம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நான் யோசிக்கிறேன், ஒரு ரோல் மாடலா, ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டிய பேதுருவே தடுமாறி போகிறத இங்க நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா, ஆமேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அடிக்கடி சொல்வார், உன் கையில் இருக்கிற வாட்ச் தப்பு பண்ணிச்சுன்னா அது ஒன்றை மட்டும்தான்பா பாதிக்கும், ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு வாட்ச் தப்பு பண்ணிச்சுன்னா ஆயிரங்கள் அது விழ தள்ளிவிடும். ஆமேன். அதனால் ஆண்டவர் சொல்லுவார்,
உன்னுடைய அழைப்பு விசேஷமானது. ஆமென். உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷமானது. நீ ஒரு தவறு இழைத்தன்னா அந்த தவறு உனக்கு தான் அது பாதிப்பை கொண்டு வரும். ஆனா தேவனுடைய சமூகத்தில் இருந்து நீ தவறு இழைப்பாய் என்றால் அது ஆயிரங்களை விழ தள்ளிவிடும். நீ பண்ணுகிற ஒவ்வொரு பிரசங்கம், நீ பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியம் எல்லாமே ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து சரியா கொண்டு வந்து ஜனங்களுக்கு சேர்க்கிறதுல நீ கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வந்த காரியம் புரிந்தது? ஹல்லேலூயா. பேதுரு மாய்மாலம் பண்ணுகிறான். ஏதோ ஒரு நிர்பந்தம் அவனுக்கு வந்திருக்கலாம். நான் கேட்கிறேன், பேதுரு மட்டும்தான் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சபையெல்லாம் மாய்மாலம் பண்ணலையே என்ன? ஆமென். யோசித்து பாருங்க பாப்போம், நம்ம சபைக்குள்ள எவ்வளவு மாய்மாலங்கள். கடந்த நாள்ல நான் யோசித்தேன், ஜான் ஜபராஜ் கூட்டத்துக்கு போனா கை தட்டி குதிக்கிறான் நம்ம பையன். ஹலோ, அப்படியே ஆடுறான். சந்தோஷமா தான் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம சபைக்கு வந்தா மட்டும் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறான்? ஆமென். நான் என்ன சொல்றேன், நீ ஆடுறது குறைவு சொல்ல, அங்க இவ்வளவு ஆடுறீ, எங்க ஆடல. பட் எனிவே ஓகே, நான் கை தட்டி பாடுன்னு சொல்றேன், அங்கேயே முடியல. நீ யாரை ஆராதிக்கிறாய்? கர்த்தரை ஆராதிக்கிறவன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? அங்கேயே ஒரு மாய்மாலம், உங்களை அறியாத ஒரு மாய்மாலம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆளுகை செய்திருக்கிறது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, சிலெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்கள சில சபைகள் பார்த்தீங்கன்னா ஜூவல் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் மட்டும் என்ன செய்யுது, ஜூவலை கலத்தி வச்சிரு. அப்புறம் மற்ற நேரத்துல எல்லாம் என்ன செய்துக்கா, நீ வேணா போட்டுக்க, ஆனா நான் ஜூவலை போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் நீ ஜூவலை போட்டிருந்தா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கும்போது கலத்தி வச்சிரு, அடுத்த நேரத்தில் நீ போடுற. அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன விதைக்கிறோம் நம்ம? பிரைஸ் காட். எங்க ஆண்டவர் உன்னை அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் அங்கீகரித்தால் போதுமா என்ன? வாழ்நாள் முழுசும் அங்கீகரிக்க வேண்டாமா? அப்ப அவனே ஒரு மாய்மாலம் செய்கிறதற்கான ஒரு உந்துதலை, ஒரு தாக்குதலை இன்றைய சபை ஜனத்துக்கு கொடுக்கலையா என்ன? ஏமே, தம்பி பையனுக்கு அடுத்து திருமணம் வரப்போகுது. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில தான் கல்யாணம். நான் கேள்விப்பட்டேன், அந்த சபையில என்னன்னா, ஜூவல் போட்டுட்டு கல்யாணம் நடத்தினா சபைக்குள்ள அவங்க கல்யாணம் என்ன செய்ய மாட்டாங்க, பண்ணி தர மாட்டாங்களாம். நம்ம ஜூவல் போட்டு நடத்துறதா ஓகே, ஆனா வெளியில மண்டபம் எடுத்து பாஸ்டர் வந்து நடத்தி வச்சிருவாரு. ஆனா ஜூவல் போடாம மண்டபம் நடத்துறதா இருந்தா மட்டும்தான் சபைக்குள்ள. சரி, ஜூவல் போட்டா சபைக்குள்ள நடத்த வேண்டாம், ஏன்னா அது தீட்டு, அது பாவம். அதே பாவத்தை நீ மண்டபத்தில் செய்தா கர்த்தருக்கு ஓகேவா என்ன? ஹலோ, எதை நான் சொல்ற விஷயங்களை நீங்க கிரகிப்பீங்கன்னு நம்புறேன். எங்க சபைக்குள்ள செய்தா பாவம், மண்டபத்துக்குள்ள செய்தா அது வேற ஆண்டவரா என்ன? சரி, அப்படி அந்த பாவத்தை தடுத்துட்டேன், அவன் மண்டபத்தில் செய்துட்டா, திருப்பி அவன் சபைக்குள்ள வரும்போது வேண்டான்னு சொல்லணும் இல்ல? நீ சபைக்கு வா, என்ன காணிக்க வேணும், நீ வேணும். என்ன 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 நம்முடைய சபைக்குள்ள என்ன மாய்மாலம் இல்லை என்று நினைக்கிறீர்கள்? ஆமென். ஏராளமான இப்ப இதனுடைய தாக்கம் என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பரிசுத்தமா இருந்தா போதும், மற்ற இடங்கள்ல மற்ற நேரத்துல நோ ப்ராப்ளம், நம்ம எப்படி வேணா நடந்து கொள்ளலாம் என்கிற ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வரலையா என்ன? அதுதாங்க நம்மளால எல்லா இடத்துலயும் உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா நம்மளால வாழ முடியல. நான் வேதாகம் கல்லூரியில் படித்தேன். நான் அருமையான தம்பி எல்லாம் படித்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, என்ன செய்யணும், க்ளீன் ஷேவ் பண்ணு, இல்லைன்னா ஃபுல் தாடியை வை. என்ன செய் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னே ஃபுல்லாக எடுத்துரு, இல்லைன்னா ஃபுல்லாக என்ன செதுரு, ஃபுல்லாக வச்சிரு, இல்லைன்னா ஃபுல்லாக என்ன செதுரு, எடுத்துரு அப்படின்னு ஒரு சட்டம். ஏன்னா கேரளாவில் அப்படி தான், நீங்கள் போய் பாருங்கள், வச்சா அவன் ஃபுல் தாடியோடு இருப்பான், அது பரிசுத்தம். இல்லைன்னா ஃபுல்லாக என்ன செதுறணும், எடுத்துடணும். எனக்கு அன்னைக்கு வரல, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபுல்லும் வரல, எப்போவுமே எடுத்த மாதிரியே இருக்கும். அவனுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? வேதனை. ஏன்னா வீட்டுக்கு இப்படி போக முடியுமா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் போனவங்களை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ இந்த இவரெல்லாம் எப்படி இருப்பார், நம்ம பிரதர்லாம், அவர் அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாரு? மீசெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஆளே தெரிஞ்சிருக்காது, பயம்தான். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே அங்கே கல்லூரிக்குள்ளே சாமியாராக மாறிட்டாங்க, எல்லாம் தாடி வைத்தாங்க. ஏமேன், கல்லூரிக்குள்ள சாமியார் வேஷம் போட்டோம். நேர என்னைக்காவது வீட்டுக்கு லீவு கிடைச்சி ஊருக்கு போகும் பாருங்க, நேர பஸ் ஸ்டாண்டில் போய் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி மீசையை கிளீன் பண்ணி அழகா ஊருக்கு போயிடுவானுங்க.
வீட்டில இருந்து வந்த உடனே மொட்டையா தான் வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. சரி, இங்க தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சு. கொஞ்ச நேரத்தில் தாடி வளரும், எல்லாம் சன்னியாசியா மாறிடுவாங்க. வழங்குறவங்க சொல்லுங்க. பரிசுத்தத்தை கொண்டு வந்து எங்கே இப்போ இதை படிக்கிறவன், இதை பார்க்கிறவன், இதன் அடிப்படையில் வேதத்தை புரிகிறவன் எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று தன்னை நியமிப்பான் என்று யோசித்து பாருங்கள். பேதுரு செய்த காரியம் இங்கே அப்படித்தான் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பாஸ்டர்ஸ் பாருங்க, பெண்டெகோஸ்டல் சபைக்கு வந்தால் அந்நிய பாஷை பேசுவார்கள், சிஎஸ்ஐ சபைக்கு போனால் வாயை மூடிக்கொள்வார்கள். ஏன் இது மாறுபாடு இல்லையா? நீ பேசுன எல்லா இடத்துலையும் பேசியிருக்கணும், அப்படி இல்லையா? அப்படி இடத்துல நீ போகாத. ஒரு இடத்துல ஒரு விதமாக இதை பார்க்கிற ஜனம் எப்படி அந்த 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 தோற்றத்தை, இதனாலதான் பாருங்க பேதுரு எவ்வளவு அற்புதமான காரியத்தை அவன் செய்துட்டான் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி நல்லா பேசி உட்கார்ந்து சாப்பிட்டு பழகி எல்லாரோடையும் நல்லா உட்கார்ந்து இருக்கிறான். திடீர்னு யூதர்களை பார்த்த உடனே அப்படியே மெதுவா என்ன செஞ்சான், அப்படி இவங்ககிட்ட எல்லாம் எனக்கு தொடர்பு இல்லை. ஆனா இந்த பேதுரு அவ்வளவு வீக்கான ஆளெல்லாம் கிடையாது, நமக்கு தெரியும். ஏற்கனவே கொர்நேலியுடைய வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை இந்த பேதுரு அறிவித்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப செய்து, அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வந்த போது எருசலேமில் அவனுக்கு நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்த போது எருசலேமில் எல்லாரையும் அமர்த்தி, இல்லப்பா கர்த்தர் நம்மை போல அவர்களை நேசிக்கிறார், நம்மை போல அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறார், அப்படியெல்லாம் சொல்லி தேவனுடைய சபையை கட்டி வந்தவன் தான். ஆனால் இந்த அந்தியோக்கியாவில் ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில வந்திருந்த பொழுது, மறுபடியும் பாருங்கள், சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்காக நின்றவர்கள் தான், ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் நம்மை மாய்மாலக்காரர்களாய் மாற்றிட்டே. ஹல்லேலூயா, ஆமென். இத பார்த்த உடனே பவுலுக்கு தாங்க முடியல. எதிர்க்கிறான் முகமுகமாய். ஹல்லேலூயா, முகமுகமாய் எதிர்க்கிறான். நம்ம என்ன, சரி ஓகே, அவர் அப்படி பேசிட்டு போட்டும் பிரதர், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நீ புரிஞ்சுட்டு நடக்க முடியாது. அநேக ஜனங்கள் இடறி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சுவிசேஷத்தினால், அவருடைய ஊழியத்தினால், அவருடைய நடவடிக்கைகளினால் ஆயிரமான ஜனங்கள் மாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு கை கொடுத்து கொண்டு காணிக்கை அனுப்பி கொண்டு இன்னும் நேசித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நான் சொல்கிறேன், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். ஆனால் அவர்களுக்கு துணை நின்ற நம்மோடும் ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். மறந்துடாதீங்க, விலக வேண்டியது விலகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கத்திரிக்காய் வியாபாரம் இல்லை, நம்ம கை கொடுத்து போறதுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆனால் என்னவோ நான் இப்படி நம்புகிறேன், பேதுரு அதை அன்பாக ஏற்றுக்கொண்டான். கட்டாயமாக பவுலை எதிர்த்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய விசுவாசம் சரியா இருக்குமானால் பேதுரு மனம் திரும்பி இருப்பான் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அவ்வளவு பெரிய பாஸ்டரையே ரட்சிப்புகளை நடத்திட்டார். யாரு? சாதாரண விசுவாசி. அப்படின்னா நம்ம எல்லாம் இப்ப பாருங்க, நம்ம சொல்லி பாஸ்டர் ஒரு வார்த்தையை அப்படி கேட்டுட்டாருன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? காலச்சட்டர் தானா தூங்கும். பார்த்தியா, நான் பேதுருவே நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, ஆமென், அப்போஸ்தலர்களிலே நான் யார்? நான் மிகவும் சிறியவனுப்பா. நான் அப்படி பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. சத்தியத்துக்கு எதிராக அவன் நின்னதுனால நான் பேசினேன். என்னால் திருந்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமென், நான் கர்த்தருடைய நாமத்தினால எச்சரிப்பு கொடுத்தேன், அது என்னுடைய வேலை. ஆனால் பேதுரு போல நான் பெரியவன்லாம் கிடையாது. ஆமென், நான் எல்லாரை விட சாதாரணமானவன். நம்முடைய ஊழியங்களை நம்ம செய்யணும், தாழ்மையோட செய்யணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். முதலாவது காரியம், பேலியாளின் மக்கள் அல்லது பிரமாணம் இல்லாதவர்களே வைங்களேன், பிரமாணம் இல்லாத மக்கள் ஆமென் இந்த உலக காரியங்களில் வெறித்திருப்பார்கள். ஆனால் பிரமாணம் உள்ளவன் இயேசுவில் வெறித்திருப்பான். ஆமென். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆமென், பிரமாணம் இல்லாதவன் கர்த்தரை அறியாதவன். கர்த்தரை அறியாதவனுடைய அடையாளம் என்னவென்றால், தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு அவன் காரணமாக இருப்பான். இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தால் நிச்சயமாய் நாமும் பிரமாணமற்றவர்கள் தான். ஆண்டவருடைய நாமம் நம்மளே தூஷிக்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் நம்மளே மகிமைப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். மூணாவது ஒன்றை சொல்லி இன்றைக்கு நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஆமென். யார் பிரமாணம் இல்லாதவர்கள்? 1 சாமுவேல் 25:17 எடுத்து படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 25:17 வசனம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 25:17. இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேல் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ நம்மில் ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளுடைய மகனாய் அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நம்மில் ஒருவனும்
இவரோடு யாரும் அப்படின்னுடைய அர்த்தம் என்னன்னா, யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் மதிக்காதவன், யாரையும் கனப்படுத்தாதவன். ஆமென். ஒரு மனுஷனும் அவங்ககிட்ட போய் என்ன செய்ய முடியாது தெரியுமா, பேச முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் அவங்ககிட்ட போய் நிக்க முடியாது. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு மனிதனாய் இருப்பான். அன்னைக்கும் கூட பாருங்க, சிலருடைய வாழ்வெல்லாம் அப்படிதான் இருக்கும். யாரையும் மதிக்க மாட்டார்கள், யாரையும் கனம் பண்ண மாட்டாங்க. ஆமென். ரொம்ப கொடுமைக்காரர்களாக, சுயநலத்தோடு கூட வாழ்கிற மக்களாய் இருக்கிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். இங்க நாபாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்மேல்ல அவனுடைய வீடு. நாபால் என்றால் முரடன் என்று ஒரு அர்த்தம். எத்தனையோ நன்மைகளை தாவீது இவனுக்கு செய்திருக்கிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த தாவீது ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு உதவிக்கு வர்றான். இப்ப அவனும் செய்யல. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் சொன்னாலும் அவன் இப்ப கேட்கிற மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாராக இருக்கிறான்? பேலியாளின் மனுஷனாக இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் என்ன 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 காரியத்தை சொல்றாரு? அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அதே மாதிரி ஒரு வாழ்வு பேலியாளுடைய வாழ்வு. எனக்கு அருமையான சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். ஆமென். கனம் பண்ணுவதில் ரோமர் 12:10 சொல்லுகிறது, சகோதர சிநேகம் இதுல ஒருவருக்கொருவர் நீங்கள் பட்சமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் எழுதுகிறார். கனம் பண்ணுகிறதுல ஒருவர் என்ன செய்து கொள்ளணும்? சொல்லுங்க சத்தமா. ஆமென். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளணும். பேலியாளின் மக்களா இருக்கக்கூடாது. உங்களிடத்துல வந்து யாராவது பேச விரும்புறாங்களா, ஒரு இடம் கொடுக்கணும். ஆமென். உங்கள்கிட்ட வந்து ஒரு காரியத்தை தெரியப்படுத்த விரும்புறாங்களா, இடம் கொடுக்கணும். சில சூழ்நிலைகள் வேறு. நீங்க வேலையில பழுவில் இருக்கிற நேரத்துல சில விஷயங்களை தவிர்ப்பதை சொல்லல. ஆனால் உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயமாய் ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஒரு இலகுவான இருதயத்தை நாம் பெறக்கூடியவர்களா இருக்கணும். சிம்பிளா சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் போதாது. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமா இருந்தா பத்தாது, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உன் வழியில அப்படியே போகும்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாபாலை போல உள்ள ஒரு வாழ்வு, ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்வு, கடின இருதயம் உள்ள ஒரு வாழ்வு, ஆமென், மனிதனை மனிதியாத ஒரு வாழ்வு உங்களுக்குள் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நமக்குள் வரக்கூடாது. அது பேலியாளுடைய வாழ்வு. ஆமென். ஒரே ஒரு அனுபவத்தை சொல்ல நிறைவு செய்ய போறேன். இப்ப பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அமலேக்கரோடு கூட ஒரு யுத்தத்துக்கு போகிறான். ஏன் போறான்னா, சிட்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாம், ஈவன் இந்த அபிகாயில் வரைக்கும், இந்த நாபாலுடைய மனைவியா இருந்த அபிகாயில் வரைக்கும், ஏன்னா தாவீதுனுடைய மனைவி ஆயிட்டா நமக்கு தெரியும், சிட்லாக்கில் அமலேக்கரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்தானா, அழுதான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 6வது வசனத்துல சொல்லியிருக்கு, தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டான். சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தேவ மனிதன். காரியம் என்னன்னா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்டான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், பிரச்சனைகளுக்கு மேல ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, முதலாவது ஒரு திடப்படுத்தல் வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது திடப்படுத்துகிறான். அப்புறம் மறுபடி அடுத்த காரியம் என்ன தெரியுமா,
ஆண்டுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேச முடியாது. நீங்க உங்க பிரச்சனைகளையே சிந்திச்சு 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 அதை போய் 10 பேருக்கு சொல்லி 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 நீங்க வேதனைப்பட்டு கொண்டே இருந்தா ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நடத்த முடியாது. முதலாவது திடப்படுத்துங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னுடைய வாழ்வு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது உண்மைதான். தாவீது நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனா மறுபடி அப்படியே நாட்களை கடக்கல, அப்படியே அழுதுகிட்டே ஓட்டல, திடப்படுத்துகிறான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். தைரியப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட, அங்க அபியத்தார் என்கிற ஒரு ஆசாரியர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க, அந்த தண்டுகளை பின்தொடரட்டுமா வேண்டாமா? தாவீதை பொறுத்தவரையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரிடத்துல என்ன செய்வான்? ஆலோசனை கேட்பான். ஒரே ஒரு இடத்துல நமக்கு தெரியும், அந்த ஜனத்தை எண்ணி தொகையிட்ட இடத்துல தேவையில்லாம அந்த ஒரு இடத்துல தான் பாருங்க ஆலோசனைகளை தள்ளிவிட்டு, யோவாப் கூட சொல்லுவான், என் ஆண்டவனை ஒண்ணுமில்லாம இருக்கும்போது இவ்வளவு வெற்றிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த ஒரு செயலை செய்யணுமான்னு கேட்ட போது அந்த ஆலோசனைகளை தள்ளி விட்டு விட்டு யுத்தத்துக்கு போனான், அடி வாங்கிட்டு வந்துட்டான். மற்றபடி 99 இடங்கள்லையும் பாருங்க தாவீது கர்த்தர்ட்ட கேட்காம ஒரு யுத்தத்துக்கும் போகல. அப்படிப்பட்ட ஆலோசனைக்காரராக தாவீது இருந்ததுனாலதான் போன எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சுட்டான். தாவீதனுடைய சேனையை பார்த்த ஜனங்கள் சொன்னாங்க, அது கர்த்தருடைய சேனை. என்னன்னா இவன் போனாலே வெற்றி தான். அதுக்கு எதிரில் யார் இருக்கா, எவ்வளவு வலிமையான படை அப்படி இல்லை, ஏன்னா கர்த்தருடைய படை வந்துருச்சுன்னே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சத்துருக்களால் நிலைநிற்க முடியாத இடத்துக்குள் போய்விட்டார்கள். நான் விஷயத்துக்குள் வருகிறேன், சம்பவத்துக்குள்ள வர்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னா 600 பேர் போறாங்க. நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரங்கள் எல்லாம் நேரம் கிடைச்சுன்னா படிங்க. 600 பேர் வர்றாங்க. அதுல ஒரு ஆற்றண்டையிலே வந்த பொழுது, எந்த ஆறுமா அது? கேசோப் அப்படிங்கிற ஒரு ஆற்று கண்டையில வந்த போது எத்தனை பேர் நின்னுட்டாங்க? 200 பேர் நின்னுட்டாங்க. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். 9வது வசனத்துல இருக்குது. பேசோன் தானது. வாசிங்க 9வது வசனம். வந்தபோது நான் 600 பேர் புறப்படுறாங்க, 200 பேர் நின்னுட்டாங்க. 400 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கிருந்து போய் யுத்தத்துல போய் அவங்க எல்லாரும் போய் அந்த யுத்தத்துல மகா வெற்றியை பார்த்து கொள்ளையிட்டு மனைவி பிள்ளைகள் மட்டுமல்ல அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப வந்து மறுபடியும் இந்த பேசோர் ஆட்டண்டையில நின்று அந்த 200 பேரும் தாவீது ஆட்களோட இணைஞ்சுக்கிட்டாங்க. இணைஞ்ச உடனே பாருங்க அங்க இன்னொரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? அந்த அங்க இருக்கிற பேலியாளின் மக்கள் 22வது வசனத்தை வாசியுங்கள். 22. அப்பொழுது தாவீதோடு கூட நடந்து வந்த அப்ப தாவீது கூட யார் இருந்திருக்கிறா? அப்ப சபைக்குள்ளே யார் இருப்பா? கொஞ்சம் பேர் இப்படிதான் இருப்பானுங்க, தந்திரக்காரனுங்க, சூழ்ச்சிக்காரனுங்க. பாருங்கள், நல்ல தேவ மனிதரோடு தான் இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த பேலியாளின் மக்கள் சொல்றாங்க, அந்த 200 பேருக்கும் ஒண்ணுமே கொடுக்க கூடாது, அவனுக்கு வழியில் நின்ட்டானுங்க, அதனால பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் வேணா கொடு, ஆனா ₹1 கூட அவனுக்காக எடுத்த பங்கை கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டான். ஒரு பக்கத்துல கேட்டா நியாயமா தானே இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். யுத்தத்துக்கு போனவன் சொல்றான், அந்த பேலியாளின் அதாவது யுத்தத்துக்கு போனவன் சொல்றான், அவங்க நம்ம கூட யுத்தத்துக்கு வராததுனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்க கூடாது, பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு போட்டும், மற்றபடியான வெகுமானங்கள் வெகுமதிகள் ஒன்றும் தரப்படக்கூடாது என்று சொன்ன உடனே தாவீது அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்வான். இல்லை, யுத்தத்தை நமக்கு ஜெயித்து தந்தவர் இந்த 400 பேர் அல்ல, கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அந்த யுத்தத்தை, ஒருவேளை நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு கருவிகளா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நீங்க உடனே நான் தான் இதுக்கு காரணம்னு நினைச்சிடாதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வந்த காரியம் புரிகிறது? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொரு இடங்களில் பயன்படுத்துகிறார் என்றால் அவன் உங்களை ஒரு கருவிகளாய் பயன்படுத்துகிறார். நீங்க தான் இந்த வெற்றிக்கு காரணம் அல்ல. தாவீது மிக அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுவான், கர்த்தர் தான் இந்த வெற்றியை தந்தார். ஆகவே நம்மோடு கூட யுத்தத்துக்கு வந்தவனுக்கு என்ன பங்கு அளிக்கப்படுமோ அதே பங்கை அந்த அந்த ஆற்றண்டையிலே நின்றவனுக்கும் என்ன செய்திருக்கணும், குறையாம கொடுத்துருட்டாரு. என்ன ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நான் அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கிறார் என்பதை பாருங்க. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அந்த ஆற்றண்டையில நின்று போனது வேணும்னு இல்லை, அவங்க எல்லாரும் வாஞ்சியோட ஒரு நாள்ல புறப்பட்டு வந்தவங்க தான். ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாடு அவங்களை நிக்க வச்சிருக்கு, அவ்வளவுதான். இப்பொழுது பாருங்கள், இவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு பங்கு இல்லை. தாவீது சொன்னான், இல்லை இல்லை, உங்களுடைய அதே பங்கு அவங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சொல்ல வருகிற விஷயத்தை கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென், ஆமென்.
குடும்ப சொத்தெல்லாம் பிரிக்கும் போது நியாயமா பிரிக்கணும், நீதியா பிரிக்கணும். சில காரியங்கள் மேல கீழே எல்லாம் இருக்கும், அதை பத்தி பார்க்காதீங்க. ஏமே சில நேரங்கள்ல இப்ப பாருங்க, அப்பனுக்கு பிள்ளைக்கு பங்கு பிரிப்பாங்க. எனக்கு கூட இருந்து பார்த்த பிள்ளைக்கு ஒரு பங்கு, பார்க்காத பிள்ளைக்கு இன்னொரு பங்கு இல்ல. ஏமே ஒருவேளை சில பிள்ளைகளுக்கு பார்க்கிற அனுபவம் கிடைச்சிருக்கலாம், சில பிள்ளைகள் பார்க்காத ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க பிரிக்கும் போது நீதி நியாயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி உங்கள் காரியங்களை பிரித்து கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலர் விழுந்து விழுந்து அப்பாவை கவனிச்சவங்களா இருக்கலாம். ஆமென். ஆனால் ஒரு காரியம், இன்றைக்கு அந்த 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 காரியங்கள் செய்யப்படும் போது நீதியோடு கூட செய்யப்பட வேண்டும். அது பரிசுத்தமாய் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி அது செய்யப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருகிற காரியம் புரியுது? ஆமென். நான் சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இப்ப பாருங்க, தாவீது செய்த காரியத்தை நீங்க அங்க போய் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? உடனே யூதருடைய மூப்பர்களுக்கெல்லாம் 26வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவனை மட்டும் உதவி செய்யல, யூதர்களுடைய எல்லா மூப்பர்களை அளவழிச்சு அங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பங்கு என்று சொல்லி அனுப்புவான். என்னது இதெல்லாம்? கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் பங்கு அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான மூப்பர்களுக்கு அனுப்புனான்னு கீழே லிஸ்ட போட்டிருக்கிற நமக்கு தலையே சுத்தும். கரெக்ட் தானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன, அந்த பங்கு எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இப்ப நீங்க வீட்டை விட்டு இப்ப சர்ச்சை விட்டு போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. எங்கேயோ வழியில கிடந்தோ, இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இனாமாவோ, இல்ல ஒரு லாட்டரி விழுந்தோ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. என்ன செய்வீங்க? நாளைக்கே என்ன செய்யணும்? HDFCல போய் சொல்லுங்க, டெபாசிட் பண்ணிடணும். எல்லாரும் ஒரு ஆமென். அப்படியா? எங்க இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்க, யோசிச்சு பாருங்க. அதனுடைய பங்கு, அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு என்ன செய்யப்பட வேண்டும்? எல்லாருக்கும் அனுப்பப்படணும். அப்பதானங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக போகும். புரிந்து கொள்கிறவர்களுக்காய் சொல்லுகிறேன். இப்போ ஒரு டீயை கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? உங்களை விட அவங்க கோடீஸ்வரங்களா இருக்காங்களே? இல்லையே. ஐ மீன், கர்த்தர் எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய பங்கு விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்தி அந்த வீட்டு கூட்டத்தில் ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு நல்ல ஆகாரங்களை கொடுத்தீங்களா? அது என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஆசீர்வாதத்தினுடைய பங்கு. சபைக்கு காரியங்கள் வரும் பொழுது முன்னாடி நின்று உதவி செய்யறீங்களா? அதனுடைய பொருள் என்ன? நாங்க ஒரு நாள்ல ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆகவே எங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை ஆமென் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் செலவிடுகிறோம். இப்போ உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படணும்? எத்தனை பேர் மகிமைப்பட விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்னு சிலரை சொல்லுவாங்க. அப்படி உங்க விசுவாச வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்ல வருகிறதை புரிந்திருக்கிறேன்? நாபாலை போல முரடர்களாய் பேலியாளின் மக்களாய் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கும் என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். ஊதார குணம் உள்ள நல்ல ஒரு ஆத்துமாவா நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரம் கடந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அந்த 3 மனுஷர்களை பார்க்கறான். ஆனா உண்மையிலே அவன் தூதர்களாவா செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா அதனாலதான் எபிரேய நிருபத்தில் சொல்றாரு, அவன் அறியாமல் உபசரித்தான். என்னது? வந்தது மனுஷன்தான், ஆனா அவன் தூதர்கள் அவனுக்கு தெரிஞ்சு உபசரித்தான்னு இல்லை. ஏன்னா மிக தெளிவா இருக்கிறது, மனுஷனை தான் உபசரிச்சான். ஆனா அவன் தெரியாம தூதர்களை உபசரிச்சுட்டானா. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாருமே மனிதர்களா இருக்கணும்னு இல்லை. ஆண்டவர் சொன்ன, இது சிறியாரில் ஒருவனுக்கு செய்வது எனக்கு செய்கிறீர்கள். நாபாலை போல ஒரு கேரக்டர் இருக்க கூடாது. ஆனா இதனுடைய மறுபக்கத்தையும் சொல்றேன், ஏமாந்தும் போயிடாதீங்க. கஷ்டமா தான் இருக்குது இதை நம்ம யோசிக்கும் போது. அல்லேலூயா. அப்படி நிறைய நம்ம பிள்ளைகள் குடும்பங்கள் ஏமாந்து வழியில நின்றதை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த நாள்ல ஒரு சகோதரன், பேர் ஞாபகம் இல்லை, ஒரு 3 பிள்ளைகளோடு இந்த பெதஸ்தாவில் வழியிலேயே நிற்பார். போறவங்க வர்றவங்க அந்த 3 பிள்ளைகளை வச்சுட்டு நிற்கிறத பார்த்து கஷ்டப்பட்டார். நம்முடைய சபையில் ஒரு அருமையான மகள், அதை விட கஷ்டப்படுற பிள்ளை, ஒரு வீடு கட்டணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா. ஒரு 50,000 ரூபாயை கொடுத்தா, வாங்கிட்டு ஓடனவன் தான் இப்போ திருவண்ணாமலையில் உட்காந்துருக்குறான். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரையும் நம்பவும் முடியல. உதார குணமுள்ள ஆத்துமான்னு சொல்லி ஏமாந்துடவும் கூடாது. நான் கடந்த நாளில் இங்கே ஒரு ஊழியக்காரர் வந்தார். எனக்கு அவர் பேர் மறந்துட்டு. எங்கள் கூட பைபிள் காலேஜில் எல்லாம் படித்தேன். நான் தம்பி சசிகிட்ட கூட அதை கொடுத்து கேட்டேன். எங்கள் கூட பைபிள் காலேஜிலலாம் படித்த ஒரு உண்மைதான், நல்ல பெரிய இடத்துல படிச்சிருக்காரு. இப்போ பெதஸ்தாவில் தான் தங்கியிருக்கிறாரு. யாரும் மறந்துடாதீங்க. ஒல்லியா ஒருத்தர், கட்டையா ஒருத்தர்.
ஃபஸ்ட்டு வந்தோடனே அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போவுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் இங்கே தங்குங்க பிரதர், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் செப்பரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னாரு. சரி, ஒரு ஊழியக்காரன் இடத்த கொடுத்து தங்க வைக்கிறாருன்னா மனசில் எவ்வளோ யோசிச்சிருப்பார். இல்லை நான் இப்போ பெதஸ்தாவில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே போங்க, ஒரு 700 ரூபா தான் அன்றைக்கி கையிலேருந்து கொடுத்துட்டு சொன்னேன், நாளைக்கு ஆராதனை வாங்க இதை வச்சுக்காங்க கொடுத்து அனுப்புனேன். அன்னைக்கு போனவர் தான். அதுக்கடுத்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலை. கேட்டால் எங்கேயோ இருக்கிறார், பெதஸ்தாவில் தங்குறது 4 நாள் ஜெபிக்கிறதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன். எங்கேயோ ஓடிட்டார், என் சூழ்நிலைன்னாரு. ஒரு ஃபோன் பண்ணிட்டு போகிறதுல என்ன இருக்குது? நான் அவருக்காக வேற இடத்துல பேசி ஒரு ஊழிய காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி எவ்வளோ வழிகளை. இப்படி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒன்று, அதுக்காக மனசை இருக்கிற முடியுமா என்ன? அதுக்காக நம்முடைய மனசை கடினப்படுத்திட முடியுமா என்ன? இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம அனுப்புறோம். ஏன்னா இப்படி சில கடினங்களை அனுபவிக்கிறவங்க தான் அப்படி மாறிடுறாங்க. அப்படி நம்ம மாறிட முடியாதுன்னு சொல்ல வர்றேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இது பிசாசு நமக்கு இப்படி ஒரு சோதனை தான் வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பிரமாணத்துல மிக முக்கியமான பிரமாணம் என்ன தெரியுமாமா? அவங்க காணியாட்சிகள் விளை நிலத்துல வயல் அருகே விற்கப்பட்ட விருட்சத்தினுடைய பலனை அவங்க என்ன செய்யக்கூடாது? அறுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பசியோட ஒரு வழிப்போக்கன் கூட அவன் பசியோட என்ன செய்யக்கூடாதுன்னா தன் பிள்ளைகளுடைய இடத்தை கூட கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறாருன்னா பாருங்களேன். ஆமென். எந்த தோட்டத்தை அவன் எப்படி கிராஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளையுடைய தோட்டத்துக்குள்ள அவன் வரல, வழியில தான் போறான். ஆனா அந்த வழி பக்கத்துல என் பிள்ளை ஸ்தானம் பண்ணி இருக்கிறான். அதனால அவன் பசியா போக கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்னா நமக்கு எவ்வளவு ஒரு கரிசனை இருக்கணும் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சபையே, ஒரு உதார குணம் உள்ள ஒரு ஆத்மா. நாபால் வந்து பாருங்க, நன்மையை வாங்கிட்டு செய்யல, இன்னைக்கு நன்மையை வாங்காமலே செய்யணும்னு ஆண்டவர் உங்களோட பேசி, அதுதான் பிரமாணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்துக்குள்ள நிற்கிற ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அபிகாயில மாதிரி ஒரு உதாரம் உள்ள ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? உதார குணமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எழும்பி நிற்போம், நான் ஜெபம் பண்ணுவோம். பிரதர் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் நம்ம கொண்டு போகலை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு பேலியாளின் மக்களாய் நம்முடைய ஜீவியம் நின்று விடக்கூடாது. முதலாவது சொல்லுகிறேன், மதுபானத்தினால் வெறித்திருக்கிற பிரமாரமற்றவர்களாய் இருக்காமல், ஆமென், ஹல்லேலூயா, ஆவியிலே கர்த்தருக்குள் வெறித்திருக்கிற, ஆமென், திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வெறித்திருக்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாதவர்களாக இருந்த அந்த பேலியாளின் மக்களாக இல்லாமல், ஆமென், ஹல்லேலூயா, எஃப் மேஜர்மா, அந்த பேலியாளின் மக்களாக இல்லாமல் உங்களுடைய வாசனை கர்த்தரை அறிகிற அறிவின், அந்த அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறதாய் நீங்கள் நிற்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல இருதயம், பிரமாணத்துக்கு உட்பட்ட இருதயம், உன்னை போல பிறனை நேசி என்கிற ஒரு இருதயம், அந்த இயேசுவின் இருதயம் நமக்கு வரட்டும். ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஓ ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இன்னைக்கு
நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பேலியாளின் மகளாய் வாழக்கூடாது, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது ஆண்டவரே. ஆமென். நான் ஒரு உண்மையான வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிலே வெறித்திருக்கத்தக்க ஒரு அனுபவம், உம்மிலே களி கூறுகிற ஒரு மனுஷனா என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஆமென். என்னுடைய வாழ்க்கை உமக்கு தூஷணமா இல்லை, உம்முடைய நாம மகிமைக்காக நிற்கணும் ஆண்டவரே. ஆமென். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த இருதயம், அப்படி உதாரமுள்ள ஒரு வாழ்வு வாழ்கிற ஒரு பிரமாணத்தின் வாழ்வை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். நான் யாரையோ ஒரு பேலியாள் என்று தீர்மானித்து விடாமல் என்னுடைய வாழ்வில் அந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா நான் அதுல இருந்து விலகி நான் என்ன காத்துக்கொண்டு உடன்படிக்கையின் பிள்ளையாய் வாழ்வதற்கு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பூமியின் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு பலனை இன்றைக்கு நாம் பெறுவதற்காய். ஆமென். ஹல்லேலூயா. இறுதியான ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மத்தில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் சசி அவர்கள் நமக்காய் கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் கிருபை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்மிலே களி கூறுகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்கிற கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனத்தில் சொன்னது போல மற்றவர்களை உங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் கருதுங்கள் என்று சொன்னீரே. எங்கள் சகோதரர்களை, மற்றவர்களை எங்களை காட்டிலும் மேன்மையாய் நினைக்கும் அந்த இருதயத்தை தார். பிறர் மேல் கரிசனை உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால நிரப்புங்க சுவாமி, உம்முடைய நன்மையினால நிரப்புங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வசனம் தொடர்ந்து எங்களோடு பேசி கொண்டிருக்கட்டும். உம்மிலேயே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வளருவதற்கு, உம்மை போல மாறுவதற்கு கிருபை தார். உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.